கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, ஒரு நல்ல குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்கிற ஒரு தலைப்பு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குடும்பம் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு குடும்பங்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதத்தை இழந்து மிகவும் வேதனைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அநேக செய்தித்தாள்களிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்பம்னா எப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்படிங்கிறத குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த திரு விவிலியத்தில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் வாயிலாக என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த தியானத்திற்கென்று நாம் தேர்வு செய்திருக்கிற வேத பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 19, அதாவது 18 23 வரைக்கும் உள்ள ஒரு வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 1. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். 2. பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். 3. பிதாக்களே, அதாவது பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் உண்டாகுங்கள். 4. இந்த 4 விஷயங்களையும் ஒரு குடும்பத்தில் கடைபிடிக்கப்படுமானால் நிச்சயமாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். மனைவிகளே, கர்த்தர் ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியும். எபேசியர் நீங்க 5ஆம் அதிகாரத்தில் கூட இதை பற்றின காரியங்கள்லாம் இருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அப்ப ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும்? குடும்பம்னா என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேர் சேர்ந்ததுதான் குடும்பம். பிள்ளைகள் எத்தனை இருக்கலாம்? 2 பிள்ளைகள் இருக்கலாம், 3 பிள்ளைகள் இருக்கலாம். ஆக பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இப்ப இந்த குடும்பத்துல மனைவியானவள் ஏன் மனைவியை சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, மனைவியை இல்லத்து அரசி என்று சொல்லியிருப்பார். இல்லத்து அரசி. ஏன்னா அந்த குட்டி சாம்ராஜ்யம், குடும்பம் என்பது ஒரு சின்ன சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திற்கு அரசியாக இருப்பவள் அந்த குடும்ப தலைவர், மனைவியான. அவ என்ன பண்ணணும்? தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். இப்ப கணவன் தன் மனைவி மீது அன்பு செலுத்துகிறவனா இருக்கும். அவளை கசந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா இந்த 2 பேருக்கு ஒரு ஐக்கியம் வளரணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கணும். ஒருவர் செய்த தவறை சுட்டிக்காட்டணும். ஒருவர் செய்கிற நன்மையான காரியத்தை பாராட்டணும். எல்லா விஷயத்திலையும் 2 பேரும் கலந்து ஆலோசிக்கணும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இப்ப கணவனிடத்துல வருமானம், சம்பாத்தியம். இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. ஆனா இந்த வேத காலங்களில் சிறியானவர் வீட்டிலே தரித்திருக்க கணவன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேதத்தினுடைய அடிப்படை. அதை குறிக்கோளா வச்சு சொல்லி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வார்த்தைகள் பொருந்துகிறதாக இருக்கிறது. அப்ப 2 பேருமே சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, 2 பேருமே பணம் சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே வேலையில் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் நான்
படிச்சுட்டா அவன் வேலைக்கு போயிடுவான். ஆனா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இப்ப கணவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனைவி இவ்வளவுதான் படிச்சிருக்கிறா, இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் படிக்க வச்சுட்டேன்னா அவ ஒரு உயர்ந்த வேலைக்கு போயிடுவா, அதனால நான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கணவன் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலே கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சிருக்கான். அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இவனை விட அதிகமா அவன் சம்பாதிப்பான். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவ தராதரம் பார்க்க ஆரம்பிச்சான். நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், நான் உயர்ந்த வேலையில் இருக்கிறேன், நீ அடிக்கடி எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, வெளியே நான் தான் அவன் மனைவின்னு சொல்லக்கூடாது, என்னென்ன சட்டமெல்லாம் போடுறாங்க. அதே போல கணவன் அப்படித்தான். நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், நீ வீட்டுக்கு இருக்கிற, மரியாதையா இருக்கணும், நான் என்ன சொல்றேன் அதான் நீ செய்யணும் அப்படின்னு அடக்குமுறை. இப்படியெல்லாம் குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அது தவறு என்று கர்த்தர் சொல்ற வசனங்கள் சொல்லுது. அப்படி ஒரு நிலை இருக்குமானால் அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிறவர்களா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். யாரை விட யார் அதிகமா சம்பாதித்தாலும் கணவன் மனைவிங்கிற அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கலந்து ஆலோசித்த ஒரு திட்டமிடுதல் இதெல்லாம் இருக்கணும். இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் நீடிக்கும். இல்லைன்னா அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து நரகமா, ஏண்டா வீட்டுக்கு போறோம், எதனால நாம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனாவே ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அப்படி ஒரு நிலைதான் அந்த குடும்பத்தில் இருக்கு. அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்றால் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கிறவங்க என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உங்களுடைய வருமானம் இவ்வளவு வந்திருக்கு, என்னுடைய சம்பளம் இவ்வளவு வந்திருக்கு, இதை வச்சு நாம் என்ன செய்யலாம் என்கிற அந்த கலந்து ஆலோசித்தல் வேணும். அன்பானவர்களே, ஒரு உண்மை சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். அது சமீப காலமா மீடியாக்களிலும் திரைப்படத்துல கூட வந்துட்டதா சொல்றாங்க. ஒரு உண்மை சம்பவம். ஒரு சர்க்கஸ்ல ஒரு குள்ளமான ஒரு மனிதர் பார்த்துருக்கீங்களா? குள்ள மனிதர். அப்படி ஒரு குள்ளமான மனுஷன், அவனுக்கு திருமண வயசு ஆகுது, ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகுது, யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். இவன் இந்த கூடைக்கு யார் பொண்ணு தருவா, இந்த குள்ளனுக்கு யார் பொண்ணு தருவா, இவனை கட்டிட்டு யார் அவதிப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த குள்ளமான மனிதனை வெறுத்திருக்கிறான். இவன் நாளுக்கு நாள் சோர்ந்து போறான். இப்ப இவனை ஒரு பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த பெண் ஏற்கனவே திருமணம் ஆகி கணவனுக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாததுனால கணவன் இவனை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பெண் அவ இவனை கேட்கிறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போ அவன் சொல்லியிருக்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பெண் நார்மலா இருக்கக்கூடிய பெண், நல்ல ஒரு அழகான பெண், நார்மலா இருக்கக்கூடியது. ரெண்டு பேரும் போனாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அவன் உயரமா இருப்பா, இவன் குள்ளமா இருப்பா, சிரிப்பான். இவ கர்ப்பம் தரிக்கிறான். பிரசவ காலம் வந்து மருத்துவமனையில் போய் பிரசவத்துக்காக சேர்க்கிறாங்க. குழந்தை பிறக்கிற நேரம், குழந்தை பிறக்கிறப்ப உள்ள போய் கணவன் போய் பார்த்து, நீ பயப்படாத, நல்ல விதமாக உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்தான். கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துருது. அந்த மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. உடனே இவன் உள்ள போய் பார்த்தான். பார்த்த உடனே இவனை மாதிரியே அதுக்கு உள்ளமா பிறந்து விரிச்சு மணி வெளியே வரான். அழுதுருக்கான். ஏன்னா எனக்கு பிறக்கிற குழந்தையாவது ஒரு நல்ல நார்மலான குழந்தையா பிறந்ததுன்னா பரவாயில்ல, அது இப்படி பிறந்துருச்சுன்னு சொல்லி அவன் அழுதுருக்கான். ஆனா அந்த பெண் சிரிச்சுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் கேட்கறாங்க, புருஷன் ரொம்ப குழந்தை குள்ளமா பிறந்துருச்சுன்னு வேதனைப்பட்டு இருக்கிறான், நீ என்னமோ சந்தோஷப்பட்டு இருக்கிறீ ஏன் அப்படின்னா, அவன் சொன்னா,
என் கணவனை நான் அவ்வளவா நேசிக்கிறேன். என் புருஷன் உயரத்துல தான் பிரதமானவனே தவிர உள்ளத்துல ரொம்ப உயர்ந்தவன். அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவன் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். இது அவனுக்கு பிறந்த குழந்தை. ஒருவேளை இந்த குழந்தை என்ன மாதிரி உயர்வா சிறப்பாவோ அல்லது கொஞ்சம் நார்மலா பிறந்துருச்சுன்னா அவரு சந்தோஷப்படுவாரு. ஆனா ஊர் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவன் வேற வழியில இந்த குழந்தையை கொடுத்தா அவனுக்கு பிறந்தா அவனை மாதிரியா தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய உண்மையான உறவை, உண்மையான அன்பை கொச்சப்படுத்தியிருப்பாங்க. அதனால எனக்கு அவரோட உருவம் இல்லை, அவருடைய உள்ளம் தான் எனக்கு வேணும். என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அவரு. அதனால அவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் தனக்கு பிறந்திருக்கிற அந்த குழந்தை தன் கணவனை போலவே கொள்ளமாய் இருந்ததை ரொம்ப உயர்வா பேச. இது உண்மை சம்பவம் நடந்தது. அன்பானவர்களே, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு ஒரு பாசம், உணர்வு, அன்பு. அங்க உயரம் ஒரு பிரச்சனை இல்லை, அழகு ஒரு பிரச்சனை இல்லை, இவனுடைய குள்ளம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துக. தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, தன் மனைவி மீது அன்பு செலுத்துறான். கசந்துக்கல, ஏன் இப்படி ஒரு குழந்தையை பத்தின்னு சொல்லி அவளை கசந்துக்கல, அவளை பெருமையாக கடந்த. அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குவாங்க? எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே, இன்றைக்கு எதெடுத்தாலும் சந்தேகம், எதெடுத்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு அநேக இடங்கள்ல மீடியாக்களிலும் செய்தித்தாண்டி பாருங்க, சந்தேகத்தின் பேரில் கணவன் மனைவியை கொண்டாடும், மனைவி கணவன் மீது கள்ளத்தூக்கி போட்டு கொண்டாடும். பல பிரச்சனைகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்னன்னா, மனைவி கர்த்தருக்கு ஏற்றது, கடவுள் விரும்புகிறபடி கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். கணவனும் மனைவி மீது அன்பு செலுத்துகிறவனா இருக்கணும். அவளை எந்த சூழ்நிலையிலும் கசந்து கொள்ளக்கூடாது, மன கசந்து கூடாது, அவளை திட்டக்கூடாது. தவறு செஞ்சானா அந்த தவறை சுட்டி காட்டி அவள் திருந்துவதற்கான வழியைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர அவளை கடிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவள் பலவீனமானவள், நம்மில் இருந்து வந்தவள். நமக்கு என்ன இருக்குதோ அது அவளுக்கு இருக்கும், நமக்கு இருக்கிற போக அவளுக்குள்ள இருக்கும். நான் பாதி அவன் பாதி, நம்முடைய விழா என்பதுதான். அப்ப நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணம் பாதி அவனுக்குள்ள இருக்கும். நாம் அவனோடு இசைந்து இருக்கிறோம், நம்முடைய சரீரம் அவனோடு ஒன்றி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் அவனோடு கலந்திருக்கிறது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் அவனுக்குள்ளே இருக்கு. ஆகவே கடிந்து கொள்ளாமல், ஏன்னா மனைவியை கடிந்து கொண்டால் நம்மை நாமே கடிந்து கொள்வதாக அர்த்தம் என்று எபேசியர் எழுதுகிறார். அன்பானவர்களே, அப்ப ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற அந்த புரிதல் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா நிச்சயமாகவே அந்த சமாதானம் நிலைக்கிறது. அடுத்து சொல்றார் பாருங்க, பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதீர்கள். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்றாரு அறிவுரை என்னன்னு, நீங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, அது போதும். எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி வழிநடத்தணும், உங்களை எந்த மாதிரி உயரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எது உங்களுக்கு நல்லது, எது கெட்டது, எதை செய்தாலும் இவங்க நல்ல நிலைமைக்கு வருமா அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கீழ்ப்படுத்திப்பாங்க, என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பின்பற்றி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ள அது மிக பிரியமானதா இருக்கும். அந்தந்த வயசுக்கு தகுந்தது. விளையாடுகிற வயசுல விளையாட சொல்லுவாங்க, ஊருக்கு போற நாள்ல ஊருக்கு போக சொல்லுவாங்க, படிக்கிற நேரத்தில் படிக்க சொல்லுவாங்க, படிப்பு காலம் முடிஞ்ச உடனே வேலை தேட சொல்லுவாங்க, வேலை தேடினதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டது பிறகு ஒரு தனி குடும்பமாக அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு அதாவது பெற்றோர்கள் நிச்சயமா செய்வாங்க. அப்ப அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இருந்தா தான் அந்த பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அன்பானவர்களே, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி சமீபத்தில் நீங்க எல்லாருமே மீடியாவில் பார்த்துருப்பீங்க. 2 காலம் ஊனமானவர் கை
கையில தான் நடக்கிறார், கையில தான் நடப்பார், கையை ஊனி ஊனி தான் நடந்து போவார். செருப்பு அவர் கையில தான் வரும். அவரு ஒரு கலெக்டர், IAS முடிச்சவர். அவர் அப்படியே நடந்து போறாரு. அவருக்கு முன்னால சூப்பரண்டன்டிங் ஆஃப் போலீஸ் எப்படி இருப்பார்? போலீஸா இருப்பார். IAS படிச்ச IPS படிச்ச ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எப்படி இருப்பார்? ஜெயிச்சானிக்கா இருப்பார். அவருக்கு முன்னால 4 போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு DSP, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வராங்க. RDO வராங்க, தாசில்தார் வராங்க, எல்லாரும் வராங்க. நார்மலான மனிதர்கள் உயரமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கு முன்னால போறாங்க? அந்த கையில நடந்து போகிற அந்த ஊனமுற்ற மாவட்ட ஆட்சியருக்கு முன்னால போறாங்க. நீ உருவம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த நடக்க முடியாத, கால்களை இழந்த அந்த மாவட்ட ஆட்சியார் எப்பொழுது அமர சொல்லுகிறாரோ அப்பதான் அமர முடியும். அவன் வெப்பன்ஸ் வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், ஓடுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். உடம்பு பார்க்கறதுக்கு மிரள வைக்கிற ஒரு உடம்பு இருக்கும். ஆனாலும் ஊனமுற்றவனுக்கு முன்னால் செல்லக்கூடிய ஒரு நிலம். காரணம் என்ன? அவருடைய படிப்பு, அவருடைய கல்வி, அவருடைய பெற்றோர்கள் அவரை அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. உடல் ஊனம் ஒரு பொருட்டல்ல, உடல் ஊனம் ஒரு பொருட்டல்ல. அவனுக்கு என்ன செஞ்சா அவன் உயர்ந்த நிலைமைக்கு வருவான், என்ன பண்ணினா இவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர முடியும் என்று பெற்றோர்களுடைய திட்டமிடுதல், பெற்றோர் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணி அவன் படிக்க வைக்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்றார், பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் உண்டாதிருக்கும். இவன் மொண்டியா பிறந்திருக்கிறான். இந்த மொண்டியை கொண்டு நான் என்னன்னு படிக்க வைக்கிறேன்? இவனை கொண்டு எங்க நான் தூக்கிட்டு திரிந்து சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இவனை வேற தூக்கிட்டு பிரிச்சு ஊரூரா தூக்கிட்டு போய் பள்ளியோடமா தூக்கிட்டு கடித்து விடுது. அவனுடைய பலவீனத்தை அவனுக்கு சொல்லி சொல்லி அவன் திட்டுறது. நாம பிள்ளைகளாக 10th ஃபெயில் ஆச்சு வச்சுக்க, உன்னை என்னவெல்லாம் படிக்க வச்சேன், ஃபெயில் ஆகி போய் உனக்கு நிற்கிறிய ஜடமானது, நீ ஒரு ஆகாத கழுத, நீ உருப்படாத கழுத, எப்படியெல்லாம் நாம பிள்ளைகளை பேசுறோம். ஆனா அந்த மாதிரி பேசுகிற போது அந்த பிள்ளைகள் தன்னை தானே தாழ்வாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொள்வார்கள். எத்தனை விதமான பிள்ளைங்க இன்னைக்கு தேர்வுல தோல்வியான பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? மற்றவர்கள் அவர்களை இழிவாக பேசுவது. அடுத்தவங்க பேசினா கூட கவலைப்பட மாட்டாங்க. தன்னை பெற்றவங்க அப்படி பேசுறாங்கிறப்ப அந்த பிள்ளைகளை நான் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் திடனற்று போய்விடுவார்கள், பலன் இல்லாமல் போயிடுவார்கள். அப்ப என்ன செய்யணும்? அவர்களுடைய தோல்வியை அவர்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ளும். இன்றைய தோல்வி நாளை வெற்றி. தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. நீ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய், உன்னால் வரலாறு படைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் டே பை டே you will try, you make the history. ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி பண்ணு, உன்னால் ஒரு வரலாறை உருவாக்க முடியும். சொல்லுங்க பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இயலாமையை, அவர்களுடைய முடியாமையை அவர்களுக்கு சொல்லி சொல்லி காட்டி அவர்களை திடமற்று போகாத பண்ணிறார்கள். அவர்களை எந்த வழியில கொண்டு வந்தார், எப்படி முன்னுக்கு கொண்டு வந்தார், அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியுங்கிறத கலந்து ஆலோசித்து அந்த பிள்ளைகளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பார். அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ ஒரு குடும்பம் சமாதானத்தின் பாதையில் இருக்கணும். ஒரு குடும்பம் எப்பொழுதும் ஐக்கியத்தோடு இருக்கணும். ஒரு குடும்பம் எப்பொழுதும் கடவுளுக்குள்ளாக இருக்கணும். அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்கணும். 1, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியும். 2, கணவன் மனைவி மீது அன்பு செலுத்தவும் எந்த விஷயத்திலும் கடிந்து கொள்ளக்கூடாது. 3, பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. அவர்களை திடனற்று போகாதபடி அவர்களை பாதுகாத்துக்கணும்.
அவருடைய குறையோ, அவருடைய இயலாமையோ, அவருடைய தோல்வியோ அடிக்கடி சொல்லி அவர்களை பலனற்று போகாம, பலனற்று போய்விடும்படியா செஞ்சிடக்கூடாது. பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படியும். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நன்மையானதை செய்வார்கள் என்கிற அந்த திட நம்பிக்கையோட கீழ்ப்படுகிற போது அது கர்த்தருக்கு பிரியமானது. ஆக இந்த 4 காரியங்களும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும்னு இந்த வேதம் சொல்லுது. அப்ப இவைகளை முன்வைத்து பார்க்கிற போது சும்மா வெறுமனை பைபிள் படிக்கிறது, சாயந்தரமான ஜெபம் பண்றது, ஆண்டவரோட பாட்டை கேட்கறது, சர்ச்சுக்கு போய் குதியாட்டம் போடுறது, இதெல்லாம் ஒரு ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்திற்கு அழகானது அல்ல. அது மட்டுமே அழகல்ல. வேதம் என்ன உரைக்கிறதோ, வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ, கிறிஸ்து எதை நமக்கு போதித்திருக்கிறாரோ அதன்படி நாம் வாழ்கிற போதுதான் நம் குடும்பம் சமாதானமாகும். நம் குடும்பம் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த 4 விதிமுறைகளை பின்பற்றுகிற போது நிச்சயமாகவே நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் கடவுளுக்கு பிரியமான குடும்பமாக இருக்கும். நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய குடும்பத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உண்மை வளரும். முயற்சி செய்யுங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் சமாதானத்தின் பாதையில வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று வேத வசனம் எங்களுக்கு உரைத்திருக்கிறதோ அதன்படி நாங்கள் ஜீவித்து, அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் குடும்பமாய், சமாதானத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாய், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாய், நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பமாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. மனைவிக்கு கீழ்ப்படுகிறது, கணவனுக்கு அன்பும் இன்னதென்று நீங்கள் அறிவிக்க வேண்டுமாய் சொல்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோர்களுக்கு போதனையும் என்ன என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டுமாய் சொல்கிறீர்கள். உடைய வசனம் எதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ, எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அவைகளை நாங்கள் பின்பற்றி உண்மையாய், உத்தமமாய், உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஒரு சமாதானமான குடும்பமாய், ஒரு சந்தோஷமான குடும்பமாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நாங்கள் வாழ நீங்கள் கிருபை பாராட்டு. தொடர்ந்து உங்கள் கிருபையும் உடைய அன்பும் உடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் படியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.